பிரைஸ் தி லார்ட். கட்டுகளை உடைக்கக்கூடிய ஜெபம். இந்த நாளில் நாங்கள் தினமும் 6 to 7 இந்த வீடியோ போட்டு விடுவோம். தினமும் வீடுகளில் போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனையின் மத்தியில் பிலிசுனி கட்டுகள் மற்றும் செய்வினை போராட்டத்தினால யாரெல்லாம் வல்சர்ப்பத்தின் ஆவி போராட்டத்தினாலும் தொடர்ந்து நஷ்டங்கள், வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த ஜெபத்தை ஆன் பண்ணி நீங்கள் இதோடு இணைந்து பாடி துதித்து அந்த செய்தியை கேட்டு பின்பு நம்ம கடைசியில் கட்டுகளை உடைக்கும் ஜெபம் செய்வோம். அதில் நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து ஜெபிங்க. என்னோடு இணைந்து ஜெபிக்க வீட்டில் இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் தேவன் அழித்து உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை தருவார். ஓகே, இந்த நாளிலும் ஆரம்பமாய் முதல்ல ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுட்டு ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம செய்தியை கேட்டு பின்பு அந்த கடைசியாக அந்த கட்டுகளை உடைக்கும் ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகம் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த இடத்துல யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்க அப்பா, இந்த இடத்துல உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்க வர்றாங்களோ ஒவ்வொருவரையும் என் தேவன் உம்முடைய கரத்திலே நான் தருகிறேன். இப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அப்பா, கடன் பாரங்கள், தொழில் நஷ்டங்கள், வியாதிகள் எது இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் ஜெபிக்கும் பொழுது என் தேவன் பரிபூர்ண விடுதலையை அந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து மெய்யான விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட கட்டுகள், போராட்டங்கள் இருந்தாலும், பிசாசின் கிரியைகள் இருந்தாலும் இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் அதை அழித்து பிள்ளைகளுக்கு மெய்யான விடுதலை கொடுக்க போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம். நீரே இந்த இடத்துல கிரியை செய்து ஒவ்வொரு அப்பா சுக பலன் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்க சாட்சியை எழுப்ப போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம். துதி கனமாகி அனைத்தும் உமக்கை செலுத்துகிறோம். பிரேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஃபர்ஸ்ட் நம்ம லைவா நடத்திட்டு இருந்தோம். இப்போ வீடியோவாக போடுறோம். லைவ் நடத்தும் பொழுது 1 hour அந்த டைமிங்குள்ள நீங்க வரலன்னா ஜெபத்தை நம்ம என்ன பண்ண முடியல. அதனால இப்போ வீடியோவாக போடுறோம். 6 to 7 உங்களுக்கு வீடியோ வரும். தினமும் நாங்க போடுற அந்த வீடியோவை தினமும் நீங்க வீட்டுல அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்க கேட்கத்தான் பிசாசு கிரியைகள் அழியும். அப்பதான் பிசாசு திரும்ப அந்த போராட்டத்தை உங்களுக்கு கொண்டு வராதபடி தேவன் அதை அழித்து போடுவார். இப்பொழுது ஒரு பாடலை பாடி நம்ம செய்தியை கேட்கலாம். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல் தான், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அந்த பாடலை நம்ம பாடலாம். எல்லாருக்குமே தெரிந்த பாடல். என்னோடு இணைந்து நீங்களும் சேர்ந்து பாடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் பாடி நம்ம கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது அதுல ஒரு பெரிய பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கும். கர்த்தர் அந்த இடத்துல அசைவாடுவாராக. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய்
என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு பாடல் மாத்திரம் பாடி இருக்கிறோம், போதும். நம்ம இப்போ செய்தி கேட்டுட்டு ஜெபம் செய்யலாம். இன்னைக்கு என்ன தேவனுடைய வார்த்தை அப்படின்னா, கர்த்தர் நமக்கு இந்த உலகத்துல இப்போ கிறிஸ்மஸ் வந்தது, பிறந்து நமக்காக வந்ததின் நோக்கம் என்ன, அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் வந்த நோக்கம் முக்கியமாக ஒரு 3 காரணத்தை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அது என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். கட்டுகளை உடைத்து ஜெபிக்கலாம். என்னோடு இணைந்து கட்டுகளை நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் வீட்டில் உள்ள கட்டுகளை உடைக்கும்படியாய் செய்வார். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அதாவது நாம அவர் மேல வச்ச அன்புனால அவர் இந்த உலகத்துக்கு வரல, அவர் நம்ம மேல வச்ச அன்புனால இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக தன்னுடைய ஜீவனையும் தந்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு,
மீட்டு கொண்டார். எப்படி நம்ம வாழும் பொழுது சாத்தானை ஜெயிக்கலான்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஓகேவா? இப்போ எப்படி கற்றுக் கொடுத்தார்? முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். இப்படிதான் நீங்க இருக்கணும், இப்படிதான் விட்டு கொடுக்கணும், பொறுமையா இருக்கணும், மன்னிக்கணும், சகிக்கணும், சகல காரியத்தையும் எப்படி செய்யணும்னு சொல்லி அவர் பாடுகள் வழியா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கு இப்ப சின்ன சின்ன கஷ்டங்கள், பாடுகள் வந்த உடனே, வேதனை வந்த உடனே என்ன செஞ்சிருந்தோம்? நம்ம வாழ்க்கையை வெறுத்து போயிருந்தோம், மறுதளிச்சிருந்தோம். தேவன் எவ்வளவு நன்மையை செஞ்சிருந்தா கூட அந்த நேரத்துல அதையெல்லாம் யோசிக்காதபடி தேவன் என்ன பண்ணிருந்தோம்? மறுதளிக்கிறவங்களா இருக்கிறோம். ஒரு சிலர் அப்படி இல்லை, ஒரு சிலர். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது பாத்தீங்கன்னா மோசே முறுமுறுக்கல, ஆனா ஜனங்கள் என்ன பண்ணாரு? முறுமுறுத்தாங்க. இப்படி சிலர் என்ன பண்றாங்க? சில கஷ்டங்கள் வந்த உடனே முறுமுறுக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படி இல்லாதபடி அவர் நம்ம மேல வச்சனால, அன்புனால எப்படி இந்த உலகத்துல அவர் அத்தனை வலி, வேதனை, அவமானங்கள் எல்லாத்தையும் சுமந்து சிலுவையில் என்ன பண்ணாரு? மறிச்சு நம்மளை மீட்டு எடுத்தார். ஆனா நம்ம சின்ன சின்ன கஷ்டத்துக்கே தாங்கிக்க முடியாத அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம கோபப்படுறோம், வேதனைப்படுறோம், நம்ம தேவனை விட்டு விலகி தூரமா போயிருந்தோம். அப்படி இல்லாதபடி நம்ம தேவன் மேல நம்மளும் என்ன செய்யணும்? அவர் அன்பை நினைச்சு நம்மளும் அன்பு செலுத்துகிறவங்களா இருக்கணும். தேவைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களா இல்லாதபடி, அதாவது அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக தேவனை தேடுகிறவர்களா இல்லாதபடி, அவர் நமக்காக ஜீவனை தந்த அந்த அன்பை நினைச்சு என்ன செய்யணும்? தேவனை நம்ம தேடுகிறவர்களா இருந்தோம்னா எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு என்ன செய்ய முடியும்? விலகவே மாட்டோம். அதாவது அன்பருடைய அன்புக்காக வந்தோம் அப்படின்னா எந்த பாடும் நம்மளை என்ன செய்ய முடியாது? அவரை விட்டு பிரிக்கவே முடியாது. இதுதான் நம்ம தேவன் மேல உள்ள அன்புனால என்ன செய்யணும்? தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் அதே மாதிரி பிறர் இடத்துல நாம அன்பு காட்டுறவர்களாய் இருக்கணும். இப்போ நம்மளை எப்படி நம்ம நேசிக்கிறோமோ, நம்ம குடும்பத்தை எப்படி நேசிக்கிறோமோ, இது போல நம்ம மற்றவங்களையும் நேசிக்கிறவங்களா இருக்கணும். சில பேர் சின்ன சின்ன ஒரு குற்றங்கள் செய்திருக்கலாம், என்ன செஞ்சிடலாம்? அதை மன்னிச்சிடலாம், விட்டு கொடுத்துடலாம். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? பெருசுப்படுத்தாதபடி நம்ம என்ன பண்ணணும்? தேவனை போல வாழ்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனை பாவத்திலிருந்து மீட்டு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தேவன் இந்த உலகத்துல வந்தார். அதற்கு ஒரு வசனம், ரோமர் 6:23 ரோமர் 6:23 வாசிக்க கேட்போம். 23 6வது அதிகாரம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அதாவது நம்ம செய்யற பாவத்துக்கு சம்பளம் என்னதுன்னா மரணம். நம்ம செய்யற பாவத்துக்கு நம்ம ஆத்மா நரகத்துல வேதனைப்பட்டு மரணம் அடையக்கூடிய ஒரு இதுதான். ஆனா நமக்கு தேவன் உலகத்துல நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக என்ன பண்ணாரு? வந்தாரு. இந்த பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? அவரு மேற்கொண்டு ஜெயிச்சு சாத்தானிட்டு இருந்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு? மீட்டு கொடுத்துட்டார். இதுதான் இதோடைய மீனிங். இப்போ நம்ம பாவிகளாக தான் இருக்கிறோம், ஒவ்வொருவருமே பாவம் செய்கிறோம். ஆனாலும் தேவன் நம்ம மேலே வச்ச அன்புனால இந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சு தன்னுடைய தூய்மையான ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன பண்ணிட்டாரு? கழுவி பரிசுத்தப்படுத்திட்டார். நேற்று நம்ம பார்த்தோம், இருதயத்தில் இருக்கிற கரைகளை தேவன் ரத்தத்தினால கழுவுறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இன்னைக்கு அதை கழுவி நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? பரிசுத்தப்படுத்திட்டாரு. இப்போ நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற ஒரு கிருபை நமக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? தந்துட்டாரு. திரும்பியும் நம்ம பாவத்தை செய்யாதபடி தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாவம் செஞ்ச ஆத்துமாதான், ஆனா தேவன் மன்னிச்சுட்டாரு. இப்போ நமக்குள்ள நம்மளை சுத்திகரிச்சுட்டாரு. இப்போ நம்ம திருப்பியும் பாவம் செய்யலை அப்படின்னா நம்ம ஆத்மா எங்க போகும்? நித்திய ஜீவன், அவர் கொடுக்குற நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல உலக பிரகாரமான இந்த வாழ்க்கையிலையும் நம்ம சரீரத்துல ஆரோக்கியமும் பலமும் சுகமும் நீடித்திருக்கும். சரியா? நம்மளுடைய பாவத்து நிமித்தம் தான் என்ன ஆகுது? வியாதிகளும் வருது. சில பேர் செய்வனை வச்சு கூட வியாதிகள், மரணங்கள் வருது. ஆனா அதை மேற்கொள்ளுக்கிற நம்ம உண்மையா வாழ்ந்தோன்னா அதை மேற்கொள்ள முடியும். யார் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் அதுல இருந்து நமக்கு தேவன் என்ன பண்ணிடுவார்? பாதுகாத்து நடத்துவார். ஓகேவா? இப்போ தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம்.
தேர்ட் பாயிண்ட் வந்து தேவன் பிசாசின் கிரியை அவர் அழிச்சிட்டு அப்படியே போகல, மனுஷனாகிய நமக்கும் என்ன பண்ணியிருக்கார், அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். இதுக்கு ஏற்ற ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். மார்க்கு 16வது அதிகாரம் 17-18வது வசனம் பார்க்கலாம். மார்க்கு 16வது அதிகாரம் 17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இப்போ வந்து இதுல என்ன பார்க்கிறோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொத்தமாவார்கள் என்றார். அதாவது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நம்ம வியாதிஸ்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த வியாதியிலிருந்து தேவன் என்ன பண்ணுவார், விடுதலையை கொடுப்பார், வியாதி குணமாகும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அது மாத்திரமில்ல, சாவுக்கேனா ஏதுவான ஏதாவது ஒரு, அதாவது சாவுக்கேதான ஒன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாதுன்னு வசனம் சொல்லுது. சாவுக்கு ஏதுவான நம்மளே வேணுக்குன்னு ஒருத்தங்க நீங்க குடி செத்து போகலன்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து மருந்தை குடிச்சிட்டு நம்ம செத்து போக மாட்டோம், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி துணிகரமா செய்யறோன்னு இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. அப்படி அல்ல, இது அதற்கு மீனிங் கிடையாது. இது எப்படி மீனிங் அப்படின்னா, நமக்கே தெரியாம நமக்கு எதிராக சாத்தான் சதி பண்ணி யாரு எந்த மனுஷன் மூலமாகவோ நமக்கு ஒரு கண்ணியவோ ஏதோ ஒரு இதை விளைவிக்கலாம், ஏதோ ஒரு நம்மளை தற்கொலைக்கு, அதாவது நம்மளை சாவுக்கு ஏதுவாக ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அதை விடுவிப்பார். நமக்கு தெரியாம நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சே அதுல போய் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. தெரிஞ்சே அதை போய் நான் இதை குடிப்பேன் என் தேவன் காப்பாற்றுவார் அப்படின்னு நிற்கக்கூடாது. அது தேவனை பரீட்சை பார்க்கிறதுக்கு சமம். அப்படி செய்யாதபடி நமக்கு தெரியாம பின்விளைவுகள் நமக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்க, ஏன் இந்த பிலிசூனிய கட்டளை சொல்லலாம், ஏவல் சொல்லலாம், மாந்திரங்கள் எத்தனையோ இருக்கு, இது மூலமா கூட உங்களை எதிர்க்கிறதுக்கு சாகடிக்கிறதுக்கு திட்டங்கள் மனுஷர்கள் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா தேவன் என்ன பண்ணுவார்னா அதை முறியடிப்பார். முன்கூட்டியே உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தோ சொப்பனத்தின் மூலமாவோ வெளிப்படுத்தி அதுல நம்ம செபித்து மேற்கொள்ளும்படியாய் பலனை தருவார். அது மாத்திரமில்ல, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்க தான் இது மாதிரி அற்புதங்களை தேவனுடைய நாமத்தினாலே என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஓகேவா? நம்ம லைவ்ல அநேக அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறாங்க, அநேகருக்கு தெரியும். இப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த அற்புதங்களையும் அதிசயத்தையும் நீங்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்கிற அளவுக்கு உங்களை ஏசப்பா என்ன செய்ய போறாங்க, இன்னைக்கு எழுப்ப போறாங்க. நம்ம இன்னைக்கு அந்த ஜெபத்தை தான் கேட்க போறோம், செய்ய போறோம். அந்த ஜெபத்தை தான், கட்டுகளை உடைக்கக்கூடிய ஜெபத்தை நம்ம இப்போ செய்ய போறோம். அது மாத்திரம் இல்லை, எல்லாருமே இந்த அதிகாரத்தை கேட்டு பெற்றுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு விரோதமா சதி செய்யறாங்க அப்படின்னா, ஏதாவது செயல்படுறாங்க அப்படின்னா நீங்க அதை மேற்கொள்ள முடியும், உங்களால மேற்கொள்ள முடியும். ஒரு ஊழியக்காரங்க ஜெபித்து ஒரு பிசாசை துரத்திடலாம், சரியா? அது அந்த நேரம் வெளியே போயிடும். ஆனா திருப்பியும் உங்களுக்குள்ள வர்றதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நீங்க அதை ஜெபித்து மேற்கொள்ள முடியும், உங்களால முடியும். தேவன் ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க அப்படி மேற்கொள்கிறவர்களா இன்னைக்கு மாறணும். அந்த அதிகாரத்தை இன்னைக்கு நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நானும் அப்படித்தான் பிசாசின் இந்த சோதனையில நிறையவே வேதனை நிமித்தம், அதாவது பில்லிசூனிய கட்டுகள் நிமித்தம் பாதிக்கப்பட்டதுனாலதான் இதனை குறிச்சு பேசுறேன். நிறைய பேர் சொல்லலாம் பில்லிசூனியம் கிடையாது, சூனியம் என்பது பைபிள்ல கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா இருக்கு, வசனம் தெளிவா இருக்கு. 2-3 இடத்துல எனக்கு தெரிஞ்சிருக்குது. சூனியக்காரரை தேவன் வந்து அருவருக்கிறார், அவங்க நிச்சய ஜீவனை பெற முடியாதுன்னு வசனம் இருக்குது. அது நாளைக்கு வேணா எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சூனியக்காரர் என்பதுதான் பிலிசூனியம் வைக்கிறவங்க, ஓகேவா? அப்போ சூனியம்னு ஒன்று இருக்க போய் தான் சூனியம் என்ற வார்த்தை பைபிள்ல வருது. அது மட்டும் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு வசனம் இருக்கு. அந்த மந்திரம் குறி சொல்லுதல்னு ஒண்ணு இல்லாம அந்த வார்த்தை என்ன பண்ண மாட்டாங்க, உச்சரிக்க மாட்டாங்க. இப்ப அவனுக்கு விரோதமா என்ன செய்யாது, அது செயல்படாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. எப்படி செயல்படாது?
அதை தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது என்ன பண்ணாது, செயல்படாது. அது செய்தாலும் அது என்ன பண்ணாது, அவங்கள சேதப்படுத்தாது. இதுக்கு தான் அந்த வார்த்தையோடைய மீனிங். மற்றபடி வைக்கவே மாட்டாங்க அப்படி ஒன்னே கிடையாது, அப்படி கிடையாது. அது இருக்கு, வைப்பாங்க, உங்களுக்கு எதிராக செய்வாங்க, ஆனா அது உங்களை மேற்கொள்ள முடியாது. இதுக்கு தான் அதோடைய மீனிங். ஓகேவா? இப்போ நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். கட்டுகளை உடைக்கக்கூடிய ஜெபம். எல்லாருமே இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டுக்கோங்க. நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். கட்டுகளை உடைச்சி, யார் யார் வீட்டில் தொடர்ச்சியான நஷ்டங்கள் இருந்தாலும் சரி, வியாதி போராட்டங்கள் தொடர்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது தடைகள், உங்கள் வீட்டில் தடைகள், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடை, திருமண தடை, குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்குது, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் சரி, கடன் பாரத்தினால நான் தவிக்கிறேன், எனக்கு எப்படி அடைக்கனே தெரியல அப்படின்னாலும் இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு பெரிய ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை செய்து உங்களை சாட்சியாக எழுப்புவார். உங்களை கொண்டு தான் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கு இந்த பாடுகளை தேவன் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த பாடுகளை உங்களை மேற்கொள்ளும்படியாய் இந்த நாளில் உங்களை கொண்டே நீங்களே மேற்கொள்ளும்படியாய் ஜெபிக்க வைக்க போறார். என்னோடு இணைந்து ஜெபிங்க. ஜெபிக்க ஜெபிக்க தேவன்கிட்ட நான் அந்த வரத்தை கேட்டு தான் பெற்றிருக்கிறேன். பிலிசுனிய கட்டுகள், எந்த போராட்டங்கள், வல்சர்ப்பத்தின் ஆவிகளை அழிக்கக்கூடிய, எரிக்கக்கூடிய சக்தி வேணும்னு தான் 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு நான் கேட்டு பெற்றுக்கொண்டேன். இப்போ அந்த வல்லமையை கொண்டு நம்ம ஜெபிக்க போறோம். என்னோடு இணைந்து நீங்களும் அந்த வல்லமையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு 3 நாள், நீங்க 40 நாள், சில பேர் 40 நாள் போடுறேன்னு சொல்லிட்டு போட முடியாம இடையில மாறி போறது, அது நமக்கு பின்விளைவுகள், அது பிரச்சனையில் வந்து முடியும். அதாவது அப்படி நீங்கள் நினைச்சதை நிறைவேற்றணும், நிறைவேற்ற முடியாத அளவுக்கு போகக்கூடாது. உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். ஃபாஸ்டிங் நான் வந்து இப்போ தான் 40 நாள்லாம் போட்டேன். முன்னாடி ஃபுல்லாக வெறும் 3 நாள் அந்த மாதிரி தான், ஒரு நேரம் அப்படி தான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் அந்த ஃபாஸ்டிங்கை போட முடியும். இடையில நம்ம மாறக்கூடாது. மாறுறது நல்லது இல்லை. பிசாசு அது மூலமாக உங்களை வந்து என்ன பண்ண முடியும், மேற்கொண்டு உங்களை பிசாசு வந்து கிரியேட் செய்கிறதுக்கு நம்மளே இடம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ இப்படி ஒப்பு கொடுங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. கணவருடைய சம்மதத்தோடு தான் ஃபாஸ்டிங் போடணும். 3 நாள்லாம் நம்ம கணவர் நிச்சயமாக சம்மதிப்பாங்க. இதுவே நீங்கள் 40 நாள் போகும்போது அந்த கணவர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சம்மதிக்க மாட்டாங்க. அப்போ இடையில ஒரு பிரச்சனையோ ஒரு அவங்களுக்கு விரோதமாக நம்மளே செயல்படுற மாதிரி என்ன பண்ண, பிசாசு அதில் செயல்பட்டுரும். அதனால் அப்படி இல்லாதபடி உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் சொல்லி ஜெபிங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும். அதாவது 3 நாள் இருந்தால் கூட உண்மையாக ஃபாஸ்டிங் இருக்கிற அந்த ஜெபம் தான் கேட்கப்படும். 40 நாள் இருந்துட்டு நீங்கள் அந்த உண்மை இல்லாதபடி, பரிசுத்தம் இல்லாதபடி, எல்லா கோபத்துக்கு இடம் கொடுத்துட்டு இருந்தால் அந்த ஃபாஸ்டிங் என்ன பண்ணாது, கேட்கப்படாது. அதனால் உண்மையாக இருந்து 3 நாள் இருந்தாலும் அந்த ஃபாஸ்டிங் கேட்கப்படும். இந்த நாளில் நீங்கள் அதிகாரம் வேணும்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அதிகாரத்தை அவர் கொடுப்பார். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, மாம்சமான நம்ம மேலே நமக்கு பிசாசுகளை துரத்துக்கிற வல்லமையே அவர் என்ன பண்ணியிருக்கார், கொடுத்திருக்கார். கர்த்தர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அவர்கள் மூலமா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். அவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். ஓகே, இன்னைக்கு எல்லாரும் எனக்குள்ளே எசப்பா இந்த வல்லமையை தாங்க தகப்பனே, நானும் உம்முடைய நாமத்தினாலே ஜெபித்து இந்த பிசாசு துரத்தணும்னு கேளுங்க. கண்டிப்பா நிச்சயமா இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை தருவார். அந்த அதிகாரத்தை உங்க கையில தேவன் தருவார். பெற்றுக்கொண்டு இந்த நாள்ல இருந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுது ஜெபிக்க ஜெபிக்க பிசாசின் கிரியைகள் உங்க வீட்டில் இருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும். எல்லாரும் இணைந்து ஜெபியுங்கள். அப்பா இந்த இடத்துல ஏசப்பா உங்க கரத்துல யாரெல்லாம் என்னோட இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அப்பா இந்த இடத்துல உங்க கரத்துல தருகிறோம் தகப்பன். ஏசப்பா இந்த நாள்ல இருந்து அவங்க செய்கிற அப்பா கையின் பிரயாசங்களை உங்களுடைய கரத்துல தருகிறோம். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு அப்பா உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு இப்போ இந்த இடத்துல ஏசப்பா உங்களுடைய ஜெபத்தை முழங்கால் படியிட்டு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, அமர்ந்து முடியாதவங்க அமர்ந்து ஜெபிக்கிறாங்களோ, என் தேவன் அவர்கள் வேண்டுதலை கேட்கிற தேவன் இப்பொழுது வேண்டுதலை கேட்டு இப்பொழுது பதில் கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா யாரெல்லாம் கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்கள்ல ஒரு பலனும் இல்லையே, நான் செய்கிற ஒவ்வொன்றும் அப்பா தகப்பனே வீணா போகுதே, வீண் செலவுக்கு போகுதே, வியாதிக்கு போகுதே, என்கிட்ட ஒரு பணமும் கை சேர மாடுக்கு, எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில வருமானம் இல்லையே துடிக்கிற பிள்ளைகளை உண்டி கரத்துல தருகிறேன் ஏசப்பா. இந்த நாள்ல சிறிது சம்பளம் இருந்தா கூட அந்த வருமானத்தை வைத்து நீங்க உயர்த்துகிற தேவன் அப்பா. இப்பொழுது அவர்கள் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிச்சு கொடுங்க தகப்பனே. என் தேவக்கரம் பிள்ளைகளை
ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. எந்தெந்த இடத்துல எல்லாம் வெக்கப்பட்டு போய் இருக்கிறாங்களோ, எந்த இடத்துல எல்லாம் பணத்தை கொடுக்க முடியாதபடி தடை செய்து பிசாசானவன் செய்து வைத்திருக்கிறானோ, இந்த பிசாசின் கிரியை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே அழிக்கிறோம். பிசாசின் கிரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டி எரிக்கிற தகப்பனே, அந்த வல்லமை, அந்த பிசாசினுடைய வல்லமை இப்பொழுது செயலற்று போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்பொழுதே பிள்ளைகள் கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்கள் நிலைக்கட்டும் அப்பா. இனி அவர்களுடைய வருமானத்தை, அவர்கள் சாப்பிடத்தக்கதான ஆசீர்வாதத்தை என் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து பலப்படுத்த பொறுக்கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, எனக்கு இன்னும் வருமானமே இல்லை, வேலையே இல்லையே, நான் என்ன செய்வேன்? எனக்கு இன்னும் ஏசப்பா காசு இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு காசு கொடுக்கணும், ஆனா என்னால கொடுக்க முடியாம தவிக்கிறேனேன்னு சொல்லி ஏங்குகிற பிள்ளைய உங்களுடைய கரத்துல தருகிற ஏசப்பா. அப்பா, தடிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைக்கிறோம். வேலையை செய்ய விடாதபடி தடுக்கிற பொல்லாத கிரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அள்ளிக்கிறோம். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டி எரிக்கிறோம் அப்பா. தடைகளின் ஆவி இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு விலகட்டும் அப்பா. இனி தடை இல்லாதபடி அந்த வேலையை செய்யத்தக்கதான அற்புதத்தை நீர் செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகளோடு உள்ளத்திலே நீர் கிரியை செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் பிள்ளைகள் ஏதோ ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்திருந்தால் இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு அறிக்கை செஞ்சு விடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நீர் மெய்யான விடுதலை கொடுங்கப்பா. தடைகளை ஒட்டச்சு போடுங்க. பிசாசின் கிரியைகள், வல்லமைகள் எல்லாம் செயலற்று போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. என் தேவக்கரம் பிள்ளையை பலப்படுத்தட்டும் அப்பா. முடி கரம் பிள்ளையை பலப்படுத்தட்டும் தகப்பனே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஏசப்பா. அப்ப அந்த இடத்துல எத்தனை வயதாகியும் கூட என்னால திருமணம் இன்னும் நடக்காம இருக்குதே, எனக்கு ஒரு திருமணம் இன்னும் நடக்கலையேன்னு சொல்லி ஏங்குகிற சகோதர சகோதரிகளை உம்முடைய கரத்துல நான் தருகிறேன் ஏசப்பா, தருகிறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்துல தந்திருக்கிறேன் ஏசப்பா. மனிதன் தனியா இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை கொடுப்பேன்னு சொன்ன தேவாதி தேவன் இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஏற்ற துணையை கொடுத்து இப்பொழுதே அந்த திருமணத்தை நீர் ஆசீர்வதிச்சு கொடுக்க போற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைக்கிறோம். திருமணத்தை தடுத்து வச்சிருக்கிற அந்த பொல்லாத கிரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அள்ளிக்கிற தகப்பன் என் தேவாதி தேவன் பிள்ளைகளுக்கு இப்பொழுதே தடைகளை உடைத்து ஒரு வாரத்துக்குள்ளாக பெரிய அற்புதத்தை நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, எனக்கு ஆண்டவரே நான் கடனால கஷ்டப்படுறேனே, எனக்கு தொழில் வியாபாரங்கள் அப்பா நஷ்டத்துல இருக்குதேன்னு சொல்லி எங்குகிற அந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல தருகிறேன் மேசப்பா. அப்பா, இந்த நல்ல தொழிலை நீர் விருத்தி அடை செய்கிற தேவன், தொழிலை நீர் ஆசீர்வதிச்சு கொடுங்க ஏசப்பா. ஈசாக்கு விதை விதைத்த போது, பஞ்ச காலத்துல விதை விதைத்த போது கூட 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் இந்த பிள்ளைகள் இப்பொழுது பஞ்ச காலத்தை போல அப்பா கடன் பாரத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நீர் அறிவீரேசப்பா. பஞ்ச காலத்தை போல அப்பா ஒரு காசும் இல்லாதபடி வெக்கப்பட்டு நிற்கிற நிலைமையில இருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல தருகிறேன் சப்பா. இப்பொழுது என் தேவாதி தேவன் அந்த பிள்ளைகள் கையிட்டு செய்கிற தொழில் வியாபாரங்களை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு கொடுத்தது போல இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க பொறுக்கிறவைக்காக நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம். என் தேவாதி தேவன் அப்பா உம்முடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். நஷ்டப்படுத்துகிற ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டி எரிக்கிறோம். இப்பொழுது நஷ்டப்படுத்துகிற ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டி எரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தொழிலை வளர்ச்சி அடைய செய்ய விடாதபடி தடுக்கிற அந்த பொல்லாத ஆவியை கிரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டி எரிக்கிற தகப்பனே. இந்த பிள்ளைகள் இப்பொழுதே அப்பா நல்ல வியாபாரத்தில் லாபத்தையும் தொழில வளர்ச்சியையும் என் தேவன் கொடுத்து சீக்கிரத்திலே அந்த கடனை எல்லாவற்றையும் அடைத்து உமக்கு சாட்சியா நீங்க எழுப்ப போற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் அப்பா. என் தேவாதி தேவன் பிள்ளைகள் உம்மண்டையிலே ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு நீ பதில் கொடுத்து இந்த நாள்ல விடுவித்து பிசாசின் கிரியையில இருந்து விடுவித்து பிள்ளைகளை பலப்படுத்த போற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட அப்பா இன்னும் எத்தனையோ தேவைகள் மத்தியில எனக்குன்னு இந்த இதை எனக்கு தேவை இருக்கா, நான் வாங்கி தர யாருமே இல்லையே, எனக்கு யார் வாங்கி தருவா என்று தவிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறேன் சப்பா. அவர்கள் தேவைகளை சந்திக்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி எல்லா தேவைகளையும் இப்பொழுதே நீர் சந்தித்து அப்பா அந்த பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் என்ன செய்தாலும் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக என் தேவன் எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ளும் இப்படியான கிருபை நீர் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னும் அப்பா தகப்பனே
என்னுடைய வியாதி இதனால நான் பாதிக்கப்பட்டு எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த வலி என்னால தாங்கவே முடியலையே. எத்தனை வருடங்களா நான் ஆஸ்பத்திரிக்கு போயும் இந்த வலி என்ன விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஏங்குகிற அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல தருகிறேன் ஏசப்பா. வியாதிஸ்தர்கள் மேல் அப்பா ஆண்டவரே உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க தகப்பனே. அப்பா, வியாதியில இருக்கிற எந்த வியாதிகள்னால என்னென்ன கொள்ளை நோயினாலும் மரண பட்டிக்கையின் வியாதினாலும் அவஸ்தைப்படுகிற பிள்ளைகளை உம்முடைய கரத்துல தருகிறேன் ஏசப்பா. எந்தெந்த உறுப்புகள் செயலற்று போய் இருக்கிறதோ அந்த உறுப்புகளை இப்பொழுது நீர் செயல்படுத்தி, என் தேவாவியானவர் பிள்ளைகள் உறுப்புகளை செயல்படுத்தி இரத்தோட்டங்களை சீர் செய்து இப்பொழுதே கர்த்தர் உம்முடைய அற்புதத்தை பிள்ளைகளுக்கு நீர் செய்யப்படுகிறவைக்காக நன்றி அப்பா. அந்த வியாதியிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுப்பதற்காக நன்றி தகப்பனே. அந்த வியாதியை கொண்டு வந்த பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுட்டி எரிக்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுட்டி எரிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுடைய தப்பிதங்கள் என்ன இருந்தாலும் இப்பொழுது என் தேவக்கரம் அந்த தப்புகளை பாவங்களை எல்லா சாபங்களையும் முறித்து அது எல்லாவற்றையும் அழித்து என் தேவன் இப்பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு மெய்யான விடுதலை நீர் கொடுத்து பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரம் பிள்ளையை ஆசீர்வதிக்கட்டும். என் தேவாதி தேவன் அந்த வியாதி பலவீனத்தை கொண்டு வருகிற ஒவ்வொரு பொல்லாத கிரியையும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டி எரிக்கிறோம். பொல்லாத கிரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டி எரிக்கிறோம் தகப்பனே. சுட்டி எரிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே மெய்யான விடுதலை பிள்ளைகளுக்கு கொடுத்து என் தேவன் அந்த பிள்ளைகளை நீங்க சாட்சியை நிறுத்தப்படுகிறவைக்காக நன்றி அப்பா. எந்தெந்த வீடுகளில் இருந்து இந்த ஜெபத்தை கேட்டு கூட இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என் தேவன் நீர் அற்புதத்தை செய்ய பொறுக்கிறவைக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. குழந்தைக்காக ஏங்குகிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல தருகிறோம். எத்தனை வருடங்கள் ஆயிற்று இன்னும் எனக்கு குழந்தை இல்லையே. எத்தனை பேர் என்னை குறித்து பேசுகிறார்கள், என்னை அவமானமாய் பேசுகிறார்களே, என் கற்பம் இப்படி அடிக்கப்பட்டிருக்குதே தவிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல தருகிறேன் ஏசப்பா. இந்த நாள்ல அந்த பிள்ளைகள் இந்த நாள்ல ஏசப்பா உம்முடைய கரத்துல தருகிறேன். கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கும் சுதந்திரம் அதை தடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத கிரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுட்டி எரிக்கிறேன் அப்பா. அந்த நீர் கட்டியை உருவாக்கி கொடுத்த அந்த பொல்லாத கிரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுட்டி எரிக்கிறேன். இப்பொழுது நீர் கட்டி எல்லாம் சரியாகி பிள்ளைகள் கற்பம் தரிக்கும்படியாய் அந்த அற்புதத்தை என் தேவன் நீர் செய்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படுகிறவைக்காக நன்றி. கருமுட்டை வளர்ச்சி அடையாத பிள்ளைகளுக்கு இப்பொழுது கருமுட்டை வளர்ச்சி அடையும்படியாய் என் தேவனின் கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுகிறவைக்காக நன்றி. அதை தடுத்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவியை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டி எரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டி எரிக்கிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுட்டி எரிக்கிறோம். என் தேவாதி தேவன் இப்பொழுது நல்லபடியாக அடுத்த மாதமே இந்த பிள்ளைகள் சாட்சி பகிரும்படியா தேவன் ஒரு நல்ல குழந்தையை தந்தார் என்று சொல்லத்தக்கதான அற்புத சாட்சியாய் நீங்க நிறுத்த பொறுக்கிறவைக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. சோத்திரிக்கிறோம் அப்பா. சோத்திரிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செஞ்சு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தேவன் உங்களுக்கு விடுதலை தர முடியும். நம்ம சும்மா ஜெபிச்சுட்டா மாத்திரம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. எங்கிட்ட ஜெபிக்க வர எத்தனையோ பேர் கால் பண்ணி ஜெபிப்பாங்க. தன்னுடைய பாவங்களை அறிக்கை செஞ்சு ஒப்பு கொடுத்தவங்களுக்கு தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பாவத்தை திரும்பி அறிக்கை செய்யாம விடாதபடி இருக்கிற யாருக்கும் விடுதலை கிடைக்கல. ஆனா சிறு பிள்ளைகளுக்கு தேவன் ஜெபிக்கும் பொழுது உடனே விடுதலை கொடுக்கிறார். ஏன்னா அந்த பிள்ளைகள் பாவத்தை அறியாத பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் உடனடியா விடுதலை கொடுக்கிறார். ஆனா பெரியவங்களை அவங்களோட பாவத்தை நிமித்தம் இந்த வியாதி இருக்கும், ஆனால் அதை விட்டு வெளியே வரும் பொழுதுதான் தேவன் விடுதலை கொடுக்கிறார். ஒருவேளை உங்க வீட்டுல சாபங்கள் இருக்குமானால் இப்பொழுது அந்த சாபத்துக்காக ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எந்தெந்த வீடுகளில் ஏசப்பா முன்னோர்களின் பாவத்தை நிமித்தம் அந்த சாபங்கள் இருக்கிறதோ அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே குழந்தைகள் சாபத்தின் நிமித்தம் எத்தனையோ தகப்பனே வளர்ச்சி அடையாத குழந்தைகள், சாபத்தின் நிமித்தம் எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே அப்பா தொடர்ச்சியான வியாதிகள், இருதய வியாதிகள், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே முறியடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே செயலற்று போக பண்ணுகிற அந்த வியாதி, அந்த பலவீனத்தை, அந்த சாபத்தை கொண்டு வருகிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறியடிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது செயலற்று போகட்டும். வல்லமை எல்லாம் செயலற்று போகட்டும். இப்பொழுதே மெய்யான விடுதலை ஒவ்வொருவருக்கும் என் தேவன் கொடுத்து ஒவ்வொருவர் வீட்டிலும் நீர் இப்பொழுது கிரியை செய்யுங்க சப்பா. பிசாசின் ஆளுகை இல்லாதபடி உம்முடைய ஆளுகையை அந்த வீடுகளில் நீர் கொடுத்து இப்பொழுதே நீர் ஆளுகை செய்யுங்க சப்பா. உம்முடைய ஆளுகை இந்த வீட்டில் இருக்கட்டும். தேவன் ஆளுகை செய்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை விடுதலை கொடுத்து நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த பொறுக்கிறவைக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. சோத்திரிக்கிறோம். சோத்திரிக்கிறோம் அப்பா. துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தினமும் இது போல ஜெபத்துல கலந்துக்கோங்க. வீட்டுல பிசாசின் கிரியை இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், அது விலகி நிற்கும். ஆனா நாளைக்கு திருப்பி வருவதற்கு இடம் நம்மளே கொடுக்க கூடாது. தினமும் நீங்க பாடி இந்த வார்த்தைகளை கேட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை உங்களுக்கு தருவார். திரும்ப பிசாசு உங்களை தொடாதபடி மேற்கொள்ளாதபடி அவர் பாதுகாத்து வேலையடித்து உங்களை பலப்படுத்துவார். ஓகே.